Hi friends, welcome to Geetha சமையல். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காலையில வீடியோ எடுக்க போறோம். ஓகேவா? எப்பவும் போல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தியாச்சு. மணி வந்து 6:15 ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் அதிக வேலைனால கொஞ்சம் சமையல் கட்டுக்கு சீக்கிரமா காலைக்கு முன்னாடி வந்தாச்சு. பசங்க வந்து காலையில டிஃபன் வந்து பூரி கேட்டிருக்காங்க. பீட்ரூட் பூரி. ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு பீட்ரூட் பூரி செய்ய போறோம். ஒரு பீட்ரூட் நல்லா பெருசாக தோல் சீவி வச்சுருக்கோம். நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாரி பண்ண போகிறோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் வானொலி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக போட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வந்தால் மசிச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். வானொலி ஏற்கனவே வந்து ஹீட்டாக தான் இருக்குது. ஓகேவா? நான் ஒரு 4 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ 3 தக்காளி, ஒரு பத்தை தேங்காய், ஒரு 5 இப்போ இதுலேயே 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். காலையில் அவனுங்க பூரி சாப்பிட்டுட்டு பூரியே எடுத்துகிட்டு போகிறானுங்களான்னு தெரியல. பிரிஞ்சி சாதம் கேட்டானுங்க. இதுக்கு பிரிஞ்சி சாதத்துக்கு நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். முதல்ல இதை வதக்கிட்டு டிஃபன் வேலையை மிக்சி ஜாரில் நீங்கள் துருவி சேர்த்தாலும் சரி, துண்டு துண்டாக சின்னதாக நறுக்கி மிக்சியில் அரைச்சி, தண்ணி சேர்க்காதீங்க, இதுலேயே நல்லா தண்ணி வரும். அதனால் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஆற வச்சு இது ஒரு 90% அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் ஜூஸும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? நான் 1/4 ஸ்பூன் ரவையும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பூரிக்கு வந்து ரவை போட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நமுத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த புசுப்புலாம் அமுங்கி போயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட்டு மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூரிக்கு எப்பயுமே கெட்டியமாக தான் மாவு பிணையணும். சரியா? இப்போ இதுவே சப்பாத்தியாக இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க. ஏன்னா பூரினால் போடலை. சப்பாத்திக்கு இலக்கமாக மாவு பிணையணும், பூரிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியமாக பிணையணும். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் பீட்ரூட் தண்ணி இருக்குது. இது வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் ஒரு துண்டு பீட்ரூட் போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி குடிச்சிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் குடித்தா ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அதனால் குடிச்சிக்கோங்க. அதேமாரி மூஞ்சும் நல்லா பழப்பழன்னு ஆகும். நம்ம வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே நெல்லிக்காய் ஜூஸும் பீட்ரூட் ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 தான் போட்டேன். இதையும் நம்ம உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து வெஜிடபிள் ரைஸுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்.
ஓகேவா? எண்ணெய் காயட்டும். பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியனும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பக்கம் அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா திடீர்னு சாப்பாடு கட்டுங்கன்னு அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் 2 பீஸு பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, நான் அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இது பட்டரில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் வந்து உருகட்டும். பட்டர் வந்து பாதி உருகணுன்னா இந்த ஸ்டேஜிலேயே நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கடல் பாசி, 2 பிரிஞ்சி இலை. நம்ம வந்து கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம். அதனால் நான் இது போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டர் வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுன்னா கருகிடும். அதனால தான் பாதிலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்க்கணும். இப்போ இதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டாணி வந்து நம்ம வேக வைக்கல, அதனால் இப்போயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரிஞ்சி சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, மசிச்சு சேர்த்தாலும் சரி, ஒன்றும் பாதியமாக. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகணும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ட்ரையாக இருக்குல்ல, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கணும்ல, அந்த கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரு கழுவுன தண்ணியே இருக்குது. கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு முந்திரி வேறு நம்ம அரைச்சிருக்கோம்ல, அதனால் கண்டிப்பாக திக்காகும். தக்காளி வந்து நல்லா புளிப்பு தக்காளி தான் போட்டிருக்கோம். அதனால் புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து திட்டமாக இருக்குது. ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ திக்காகும், மூடி வச்சிடலாம். வெங்காயம் பாருங்கள், நல்லா 80% நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது. நான் இருக்குன்னு நினச்சேன், எப்பயுமே அரைச்சி வச்சுருவேன், இல்லை. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் தண்ணி காய வச்சுட்டேன். 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு தண்ணி தான் எப்பயுமே வைப்போம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இது கூடயே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அப்படியே வந்து வெந்து வந்துடும். கேரட் பீன்ஸ் எல்லாம் எண்ணெயில் வதக்கி விட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மில் மேக்கர் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கட்டும். கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக பட்டர்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக
கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே ஒரு அரை பீஸ் பட்டர் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், புதினா, தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் போட்டோன்னே அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சா மாரி ஆகிடும். அங்கங்கே அப்புறம் பபுள்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். மண் சட்டினால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஹீட்டு நல்லா தெரியும், அதனால் காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கப்புக்கு 1 கப்பு தண்ணின்ட்டு 3 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? லெமன் மட்டும் பிழியணும். இப்போ இது நல்லா மலர்ந்து வரட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ பூரிக்கு எப்பயும் போல் சின்ன சின்ன உருண்டையை எடுத்து திரட்டிக்கலாம். இவ்வளோ இருந்தாவே போதும். நான் மேடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு மட்டும் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதே போல் எல்லாத்தையும் திரட்டிக்கலாம். பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து லெமன் பிழிஞ்சிட்டு அரிசியை சேர்த்துட்டா சரியாக வந்துடும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு படி தூக்கலாக இருக்கணும். ஆல்ரெடி ரைஸை போட்டுடலாம், பாஸ்மதி ரைஸு. இப்போ தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும். ஒரு படி உப்பு, புளிப்பு, காரம் தூக்கலாக இருக்கணும். இப்போ பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். தோசைக்கல்லில் டம்மு வச்சாச்சு. தண்ணியும் ரைஸும் ஒன்றா வந்தோடனே. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் டம் ஆகட்டும். எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, பூரியை சாப்பிட்டு அதை எடுத்துகிட்டு போனாலும் சரி. இதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சாச்சு. கிரேவி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக பட்டர் போட்டு கொடுத்துருங்க. சூப்பராக பீட்ரூட் பூரி, உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கொடுத்துடலாமா? பசங்களுக்கு பீட்ரூட் பூரி, பட்டாணி, உருளைக்கிழங்கு கிரேவியே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்கா கேட்டிருந்தாங்க, கொடுத்தாச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். அவனுங்களுக்கு பிரிஞ்சி சாதம் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறானுங்களாம். ஓகேவா? சிக்கன் தொக்குக்கு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது தக்காளியை போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சிம்பிள் சிக்கன் தொக்கு தான், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு தான் மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி. ஃபினிஷிங்கில் பெப்பரும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், சிக்கன்லேருந்து விடும். சிம்மில் வைங்க, நல்லா பூ போல் வெந்து வரும். பசங்களுக்கு வரைக்கும் தான் பூரி சுட்டு கட்டி அமிச்சேன். இன்னும் நம்மளுக்கு பூரி தட்டி வச்சுருக்கேன். சிம்மில் தான் எண்ணெய் காயுது. பூரியை போட்டு வந்துடுறேன். முட்டை வேக வச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு முட்டை. அவனுங்க சாப்பிட மாட்டேறானுங்க முட்டை அவிச்சா, இருந்தாலும் வேக வச்சுருக்கேன். வெஜிடபிள் ரைஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா இந்தமாரி குச்சி குச்சி வந்தாவே, குச்சி குச்சியாக இருந்தாவே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ். அவ்வளோதான், அருமையாக இருக்கா, நல்லா உதிரியாக. அப்படியே ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சிக்கன் தொக்கை பார்க்கலாம். சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கிட்டானா அவ்வளோதான். கொஞ்சம் காரமாக தான் இருக்கனால சீரகத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், பெப்பர் தூள் போடல. ஓகேவா?